ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு போன வீடியோவுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாவம் தம்பிக்காக வந்து கோழியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணதை தான் இங்கேயும் சொல்கிறேன். அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-3 ரீசன் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து நம்ம எல்லா கோழி குஞ்சியும் பிடிச்சி அது பயங்கரமாக கொத்தி வைக்குது. நம்மளால் அது வந்து சமாளிக்க முடியல. முதலே சேவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தம்பி எப்போ பாரு விதிப்புன்னு அவன் தூக்கிட்டே சுற்றிட்டே இருக்கிறான். நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அந்த சேவல் கூடயே தான் இருக்கான். என்னாச்சு? யார் கொடுக்கணும்? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. அப்புறமா கொடுக்குறக்கு அவங்களும் பேசலாமா? கிட்டத்தட்ட 1 மாசமா விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இவனையும் சமாளிக்க முடியல, அந்த சேவலையும் சமாளிக்க முடியல. அதனால தான் வந்து இன்னைக்கு கொடுத்தாச்சுங்க. அதாவது சனிக்கிழமை. ஐயோ, தூங்க போற நேரத்துல ஏன் தங்க இப்படி போட்டு தாவுற? சரி சரி சரி, பேன் கீது இருந்து மேலே ஏறிக்கு சாமி. என்ன பண்ற? மூக்குல எல்லாம் என்னமோ ஏறிச்சு பாரு. இல்லையா, மூக்கிட்ட என்னமோ கருப்பா இருக்குது. தலை மேல எல்லாம் டாய்லெட் போய் வச்சிரும். எனக்கு என்னமோ நீ கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாதிரி தெரியல. அவன் கொடுக்குறேன்னு சொல்லும் போதெல்லாம் 1 மனசாவோ 2 மனசாவோ சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் எதிர்பார்க்காம இன்னைக்கு வராங்க நாளைக்கு வராங்கன்னு திடீர்னு வந்துட்டாங்க பிடிச்சிட்டு போகிறக்கு. பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி பொக்குன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு, அதாவது சனிக்கிழமை நேற்று இந்நேரம் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்குமே இன்னும் அதை மறக்கலை. அழுதுகிட்டே இருக்கிறான். தெரிஞ்ச அண்ணா தானே பிடிச்சிட்டு போயிருக்காங்க, மச்சியோட ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட சொல்லி வந்து நம்மளே வச்சுக்கலாம், திருப்பியும் ஆத்தா வீட்டில் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறான், அழுதுகிட்டே தான் இருக்கிறான். நைட்டுமே பார்த்திங்கன்னா 12-1 மணி வரைக்குமே சமாதானப்படுத்தவே முடியல. எங்கிட்ட வந்து அழுகிறானே ஒழிய அவங்க அப்பாட்ட போய் அழுது ஏதாவது சரி பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அங்கே அவர் பார்த்தா அழுக அப்படியே நின்றுது, என்னை பார்த்தா மட்டும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறது. அப்புறம் 2-3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கோ வந்து மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கிறான். அம்மா ப்ளீஸ்மா, காலையில் சொல்லி அந்த அண்ணாட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி கூட அவங்க ஆத்தாட்டெல்லாம் போய் கேட்டு, ஆத்தா நீ கொஞ்ச நாள் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரே பாச போராட்டம். அப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா படிக்கவும் மாட்டேங்கிறான். எனி டைம் அந்த அவனோட தாட் எல்லாமே சேவல்னு சேவல்கிட்டயே இருக்குது. நிஜமாலுமே அவருக்கு இல்லாதது எங்களுக்கு என்னங்க. அவன் அவ்வளோ விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளுமே நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை வச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் அவனோட படிப்பு இதனால் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம எந்த இடத்துலையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே மனசாக வந்து கொடுத்தாச்சுங்க. 6,700. அந்த தம்பி கோழியை பிடிச்சோன்னையுமே கொண்டு போயிருந்தா கூட அவன் இவ்வளோவா ஃபீல் பண்ணியிருப்பானே என்னமோ, கொஞ்சம் மறந்துருப்பான். கொஞ்ச நேரம் கட்டி போட்டு இங்கேயே இருந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, டீ சாப்பிட்ருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கிளம்புனதுனாலே என்னமோ தான் தம்பி ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். ஒரே அழுக தாங்கவே முடியல. எங்கிட்ட அழுகிறான், அவர்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக விட்டுருப்பாரோ என்னமோ. இந்த முறை வந்து கன்ஃபார்மாக கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கொடுத்துருச்சு. நானும் சிரிச்சு பேசியோ இல்லை கிண்டல் அடிச்சோ ஏதாவது பேசி சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பேசினாலுமே அவனோட மைண்ட் செட் மாறவே இல்லை. நைட் வரைக்கும் இதே ரகலையாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அப்பாட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்கிற, எங்கிட்ட வந்து அழுத நான் என்ன வந்துட்டு எங்கிட்ட அழுகிற பையன். சரி சரி, நான் தான் இப்படி பண்ணுவேன். ஏதாவது கோழி இறந்துருச்சுனாவோ நான் இறந்துருச்சுனாவோ ஒரே அழுகையாக இருக்கும். என்ன மாதிரியே இருக்கிறான். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். தம்பியும் கேட்குற மாதிரி இல்லை, அவங்க அப்பாவும் கேட்குற மாதிரி இல்லை. இடையில நான் மட்டும்தான்.
2 பேர்த்துக்கும் சொல்ல முடியல. அவரை வந்து கொடுக்க வேணான்னு சொல்ல முடியல, இவர் வந்து கொடுத்தாச்சு பரவாயில்லன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. மேபி 2 நாளில் சரியாயிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தென்னம்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைவ் போட்டிருப்பேன். தென்னம்பிள்ளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிடுங்கி வச்சோம். அது அவ்வளோ அழகாக தளைஞ்சிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, காஞ்சிருச்சுன்னு நினச்சேன் இடையில ஒரு டைமு. அப்புறம் பார்த்தா நல்லா துளிர் விட்டுருச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக நான் பார்க்கவே இல்லை, பார்த்ததும் இல்லை. பச்சை கலரில் அந்த பாலை விட்டுருந்துச்சு. பச்சைக்காய் மரம்னு சொன்னாங்க. அவ்வளோ அழகான மரம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் இப்போது ஆட்டுக்குட்டி எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க.